கர்த்தருக்குள் அன்பான சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், சகோதரர்கள், ஆன்லைனிலே கலந்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகும் பாடமானது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15 பார்ப்போம். தலைப்பானது எப்படி இருக்குன்னு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15 மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, நாம் இருக்கும்போது அதன் அருமையை நாம் புரிந்து கொள்ளாமல் கடைசி காலத்தில் சிந்தித்து புரிந்து கொள்கிறோம். அப்ப நம்ம இங்க என்ன பார்க்கும் பொழுது கூட தலைப்பானது மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். பாங்க, நம்ம இருக்கும்போது நம்ம அதை எல்லாத்தையுமே செயல்படுத்துறது இல்லை. நம்மளுடைய விருப்பத்துக்கு அதை எடுத்துட்டு கொண்டு போயிடுறோம். அதனால என்ன பண்றோம், அதை செயல்படுத்த மாட்டோம். அப்ப அவர்களை விட்டு எடுபடும் மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும்போது, அது பிரிந்து போகும் பொழுது கடைசி நேரத்தில் நம்ம நிதானிச்சு பார்க்குறோம். ஐயோ, நம்ம விட்டுட்டோமே, இவ்வளவு காரியங்களை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு நிதானிச்சு பார்க்குறோம். உதாரணத்துக்கு பாருங்க, என்ன செய்யணும்னு நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1-6 பாருங்க. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார்சந்துகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும். பேதைகளே, விவேகம் அடையுங்கள், மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும், என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. இங்கே பார்க்கும் பொழுது கூட ஞானமானது நம்மளை கூப்பிடுது, சத்தம் எடுக்கிறது. நம்ம வழி அருகே மேடையில் உள்ள நார்சந்தையில் நிற்கிறது. ஊர் வாசல்கள் ஓரத்திலும் பட்டத்தின் முகப்பிலும் நடைக்கூடாரங்களில் நின்று சத்தமிடுகிறது. இப்ப நம்ம என்ன பண்றோம், அதை நோக்கி நம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும், விவேக அடையுங்கள், மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையா இருங்க. கேளுங்க, மேம்பாடான காரியங்களை நான் பேசுறேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்க பார்க்கிறோம். அப்ப உத்தமமான காரியங்களை நம்ம காரியங்களை பேசும்பொழுது நம்ம அதை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறோம். இந்த அருமையை நாம் விட்டு விடுகிறோம். ஏனென்றால் ஆவிக்குரிய வகையிலே நாம் வளரணும்னா இந்த அருமையை நாம விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் பெரியவர்கள் இருக்கும்போது கவனிக்கிறோமா? இப்ப பெரியவர்கள் வீட்டில் இருக்கிறோம், நம்ம பெரியவங்க சொல்றாங்க, பெற்றோர்கள் சொல்றாங்க, நாம் அதை கீழ்ப்படுகிற மாதிரி இருக்கு. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, நீதிமொழியில் 5ஆம் அதிகாரம் 1-3 முடிய, என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய். உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். இங்க பாருங்க, ஞானமானது நம்ம சுற்றி இருக்கிறது. ஆனா நம்ம அதை கவனிக்காம முடிவில் நம்ம அதை கவனிக்காம இருக்கிறோம். கவனிக்காம இருக்கும்போது முடிவில் கதறுகிறோம். பாருங்க, எப்படி கதறோம். நீதிமொழிகள் அதே 5ஆம் அதிகாரம் 11-12, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. இங்க பார்க்கும் பொழுது கூட நாம் இருக்கும் போதே சிந்திக்க வேண்டும். நாம் விட்டு விட்டோம்னா கடைசி நேரத்தில் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இங்க நிதானிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா நாம பூமியில வாழ்றோம். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்கு உண்டான காரியங்களே நமக்கு சொல்றாங்க. ஆனா நாம இந்த நாட்கள்ல நாம மட்டும் வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நாம அப்படி இல்லாம, நாம அப்படிப்பட்ட மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு உண்டான காரியங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும், அதை சிந்தித்து பார்த்து உணர்ந்து அதை கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்குது. அதை கவனித்து நடக்க வேண்டும். அப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி நேரத்துல புலம்பக்கூடிய பிள்ளைகளா இருக்க மாட்டோம். அடுத்து லூக்கா 15ஆம் அதிகாரம்
14 15 பார்க்கும்பொழுது கூட அங்கே இளைஞனை பற்றி நமக்கு சொல்றாரு. எப்படி பார்ப்போம்? லூக்கா 15ஆம் அதிகாரம் 14 15. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பாருங்க, அங்க பெற்றோர்கள் நமக்காக பிள்ளைகளுக்காக செலவழித்து ஒவ்வொரு காரியங்களையும் செலவழிச்சுக்கிட்டும் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிற காரியங்களும் வச்சிருக்கிறாங்க. ஆனா பார்க்கும் பொழுது அந்த இளைய மகன் அந்த அந்த சேர்த்து வச்ச அந்த எப்படி சொல்றது சேர்த்து வச்ச அந்த பணத்துக்காக அவன் ஆசைப்பட்டு என்ன பண்றான், அதை எடுத்து தகப்பன்ட்டு அதை வாங்கி கொண்டு போயிடுறான் தேசத்துக்கு. அந்த தேசத்துல என்னாச்சு, கொடிய ஒரு பஞ்சம் உண்டாயிருச்சுன்னு பார்க்கிறோம். அப்ப பஞ்சம் உண்டாகும் போது தான் அவன் என்ன பண்றான், அங்க அப்பதான் புரிந்து கொள்றான்னு பார்க்கிறோம். அப்ப பஞ்சம் உண்டாகும் போது அவனுக்கு என்ன ஆகுது, 15ஆம் வசனத்துல அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அவனுக்கு இருந்த காசெல்லாம் செலவழிச்சிட்டான். செலவழிச்சனால அவனுக்கு அடுத்த நேரம் பசிக்கு அதை ஆட்டுறதுக்கு தேவையானது இல்லை சுத்தமா. அதனால என்ன பண்றான், அந்த தேசத்து குடியில் ஒரு இடத்துல போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். அவன் அந்த நேரத்தில் அவன் புரிஞ்சே கொள்ளல அவ்வளவு காரியங்கள் செய்யும்போது. பிற்பாடு அவன் புரிந்து கொண்டான்னு பார்க்கும் பொழுது கூட லூக்கா 15ஆம் அதிகாரம் 16 17. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அங்க பாருங்க, புத்தி தெளிஞ்சிருக்குது. இப்ப கடைசி நேரத்துல வந்துட்டாரு. ஆரம்பத்துல நிறைய இருந்தது, அப்ப அதை நினைச்சு பார்க்கல, அந்த அருமையை அவன் நினைச்சே பார்க்கல. அப்ப இது பூமிக்குரிய காரியமா இருந்தாலும் கூட ஆவிக்குரிய காரியங்களும் நமக்கு நிறைய கொடுக்கப்படுது. எதனால? நம் பாவத்துல விழாதபடிக்கு அதிலிருந்து நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்று நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு போதிக்கிறாங்க. அப்ப நமக்கு போதிக்கும் பொழுது அதை நம்ம செவி கொடுக்கிறோமா இல்லையா நம்ம நிதானிச்சு பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. இங்க என்ன நிதானிச்சான்னு பாருங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தால் அந்த 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 பாருங்க, ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அதை கூட அவனுக்கு கிடைக்கல. பாருங்க, அவன் திங்கிறதுக்கு ஆசை இருந்திருக்கிறான், அந்த தவிட்ட அது கூட கிடைக்கல அவனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு புத்தி தெரியுது. புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு நான் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அங்க என்ன பண்றான், சிந்திச்சு பார்க்கறான். ஐயோ, நம்ம பெற்றோர் சொன்னதை நம்ம கீழ்ப்படியாம விட்டுட்டோமே. இப்ப இங்க நாம இவ்வளவு காரியங்கள் நமக்கு தெரியுது என்று என்ன பண்றான், திருப்பி தகப்பட்டை போய் புலம்பி என்ன பண்றான், தகப்பட்டை ஒட்டிக்கிறான்னு பாக்குறோம். இப்ப ரெண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 அங்க 4 முடி பார்க்கும்பொழுது அங்க எலியாவும் எலிசாவும் இருக்கிறாங்க. காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இங்கே பார்க்கும்பொழுது எலியாவும் எலிசா கூட அங்க எலியா சொல்றாரு, எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவோட நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்ற பாக்குறோம். அப்ப நான் என்ன சொல்றாரு, நான் உன்னை எலிசா சொல்றாரு எலியா பார்த்து, நான் உன்னைய விட மாட்டேன், நான் எப்போ என்னுடைய ஜீவனை கொண்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், நான் உன் பின்னாடியே தான் உன் கூடயே தான் நான் இருப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு நிறைய ஜனங்கள் என்ன சொல்றான்னு பாருங்க. ஜனங்கள் என்ன சொல்றாங்க, எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். இப்ப ஜனங்கள் எல்லாம் அவங்களை கேட்கும் போது இவங்களுக்கு கஷ்டமாயிருச்சு. அதுக்கு என்ன சொல்றாங்க, அதற்கு அவன்,
எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அந்த எவ்வளவு ஜனங்கள் நம்ம மத்தியில இருந்தாலும் கூட நம்மளை கெடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கட்டும், நம்மளை கேள்வி கிண்டல் செய்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த மத்தியில் நம்ம நிதானிக்க வேண்டிய அவசியமா இருக்குது. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியம் அங்க இருக்குது, அந்த காரியம் இருக்கனாலதான் அவங்களை விடாம பற்றி கொண்டே இருக்கிறான். பிற்பாடு நாம் கீழே வாசிப்போம். அதே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். இங்கேயும் பாருங்க, மறுபடியும் திருப்பி அந்த வார்த்தைகளை சொல்றாரு. திருப்பி அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, திரும்ப திரும்ப இப்படித்தான் நம்மள ஜனங்கள் நம்ம மத்தியிலே, நம்ம உலகத்திலே வாழும் பொழுது சரி, ஆவிக்குரியான சபையிலையும் கூட சரி, நம்ம சபையில இருக்கும்போது கூட சிலர் நம்மள இந்த இடத்துக்கு நாளைக்கு இங்க போயிடலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சிறு பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், நம்ம ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நம்ம ஒரு திட்டமிட்டு இந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம், வேத பாட வகுப்புகளை கடந்து விட்டு செல்லக்கூடிய பிள்ளைகளா நம்ம கூட இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட மனது எங்கிருந்து வருது, எங்கிருந்து கற்றுக்கிறோம்? அப்ப ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அந்த நிகழ்ச்சி தள்ளி வச்சு விட்டு முதலாவது யாருக்கு ஒப்பு கொடுக்கணும், தேவனுக்கு முதலாவது நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது. அப்பதான் என்ன பண்றோம், எல்லாம் கூட கொடுக்கணும்னு சொல்றாரு மத்தேயு 6:33. அப்ப அப்படியாக நாம புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல நேரத்துல கூட நம்ம சிறு பிள்ளைகளா இருந்தாலும் கூட நம்ம யார் முதலாவுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப நம்ம கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம நம்மளுடைய இருதயத்தை நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம இனிமே வருகிற நாட்கள் இனிமே செய்து விட்டோம் தவறு, சரி இனியாவது அதை திருத்தி கொண்டு இனி பெற்றோர்கள் அந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஊருக்கு செல்ற காரியங்களா இருக்கட்டும், அது வரும்போது நம்ம என்ன பண்ணணும், சிறு பிள்ளைகளா இருந்தாலும் நாம் அதை கவனித்து, ஐயோ இந்த நாளிலே நம்ம கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும், இதிலே நம்ம அந்த அன்பை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும், அவருடைய ஐக்கிய பற்றி நம்ம ஆழமா புரிந்து கொள்ளணும். நம்ம என்ன பண்ணணும், பெற்றோர்களாக இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமைகள் நம்ம சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குது. சிறுபிள்ளைகளாக இருந்தாலும் கூட இப்படி நம்ம சிறு அப்படி வளரும் போது என்ன இன்னும் உற்சாகமான ஞானமானது இன்னும் அதிகமாக நம்ம இருக்குன்னு கூட பார்க்கிறோம். அதே பாருங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். இங்க பார்க்கும் பொழுது அந்த காரியம் இங்க கிடைச்சிருக்குது. அங்க ஏன் இவ்வளவு நாட்களாக அவள் கூட ஒட்டி கொண்டே இருந்தாலும் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள், எனக்கு இரட்டிப்பாய் கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அந்த ஆவியின் வரம் அவருக்கு கிடைச்சிருக்குது. அப்ப அது வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, கூட ஒட்டி கொண்டே இருந்திருக்காரு. நமக்கும் ஒரு வேலை நம்மளும் கூட இப்படி ஒட்டி கொண்டே நாமும் கூட தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இல்ல சொல்லுகிற பிள்ளைகளோடு சொல்லுகிற சகோதரனோடு நம்ம ஒட்டி கொண்டே போகும்போது என்ன பண்றோம், அந்த ஞானத்திற்குண்டான காரியங்களை வளர்றோம். இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, நமக்கு சொல்லி கொடுத்துட்டே வராங்க, ஒருவேளை நம்ம கீழ்படியாம போயிடுறோம். அப்ப கீழ்படியாம போயிட்டு இருக்கும் போது நமக்கு என்ன பண்றோம், அவங்களுக்கு முகம் சலிச்சு போயிடும். அப்ப அவருக்கு சொல்லுகிற வார்த்தைகள் நம்ம கேட்டு 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 என்ன பண்றோம், நம்ம வளரக்கூடிய பிள்ளைகளா இருந்தோம்னா இன்னும் அவர்களுக்கு என்ன எப்படிப்பட்ட ஞானத்தை அவருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு அவங்களுக்கு உண்டான தேவன் அதுக்குண்டான ஞானத்தை கொடுப்பாரு. அப்ப கொடுக்கும்பொழுது இன்னும் நம்ம அதிகமா என்ன 2லேருந்து 4, 4லேருந்து 6 இப்படி மதிப்பெண்கள் அதிகமாக கூட எடுத்துக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளா கூட இருப்போம். இவருக்கு அப்படித்தான் கிடைச்சது பாருங்க, ஆவியின் வர அப்படித்தான் கிடைச்சது. எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றால் அது கிடைச்சதா இல்லையான்னு பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10-11. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அங்க பார்க்கும் பொழுது, நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் உனக்கு கிடைக்காது. அப்ப நாம என்ன பண்றோம், நம்ம எடுத்துக்கொள்ளப்படி, அப்ப அவர் எடுத்துக்கொள்ளப்படி என்னை நோக்கி நீ கண்டால் கிடைக்கும். அப்ப கண்டாரான் நம்ம நிதானிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப அதை கண்டும் பொழுதுதான் காணும் பொழுதுதான் அது நமக்கு கிடைக்குன்னு பாக்குறோம். அப்ப என்ன பண்ணணும், நம்முடைய கவனம் எங்க இருக்கணும்,
நம்ம கவனம் ஒரே முகமா இருக்கணும், ஒரே சிந்தையா இருந்தா மட்டும்தான் அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள. அப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டாலும் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9-11 முடி பார்க்கும் பொழுது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அங்க பார்க்கிறோம், இயேசுவை துன்பப்படுத்தின போது அந்த ஜனங்கள் நின்று பார்க்கறாங்க. பார்க்கும்போது இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் இருக்கும்போது கேட்கல. அவர்கள் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும் போது அண்ணாந்து பார்க்கறாங்க. அப்ப நாம அந்தந்த நேரத்திலே நமக்கு கிடைக்கப்படும் பொழுது, கொடுக்கப்படும் பொழுது நம்ம அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கணும் கூட பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். இன்றைக்கு பார்க்கிறோம், தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு கேள்வி சொல்றாங்க, அதுக்கு நம்ம ஆன்சரு சரியா கொடுக்கிறோமா அப்படின்னு நம்ம நிதானிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இங்க பார்க்கும்போது தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் பார்க்கிறோம். அப்ப தன் தகப்பனுடைய வார்த்தையும் தன் தாயினுடைய வார்த்தையும் கேளாத பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? பால் கடிக்கிற மனுஷனுக்கு அது தோழனா இருக்கிறான் பார்க்கிறோம். இப்ப நாம ஆவிக்குரிய வகையில தேவனுடைய வார்த்தையில கொடுக்கும் பொழுது நம்ம அதை அந்த அருமையை நம்ம பெற்றுக்கொள்றோமா, இல்ல அந்த அருமையை பிரிந்து அதற்கு கீழ்ப்படுகிறோமா, இல்ல அதற்கு எதிர்த்து பேசுகிறோமா என்று நிதானிக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? அதுதாங்க, நமக்கு ஞானமுள்ள காரியங்களை சொல்லி கொடுக்கும் போது நாம் அதை அதிகமாக கவனிக்க வேண்டியது அவசியமா பார்க்கிறோம். ஏனென்றால் ஞானமுள்ள காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஒருவேளை அதை கவனிக்காம விட்டோம்னா நமக்கு படிக்கும் பொழுதும் சரி, பிற்பாடு நம்ம உலகத்தில் பிள்ளைகள் எடுக்கும் பொழுது கவனமாக நாம் பேச மாட்டோம், நிதானமாக நாம் பேச தெரியாது. அப்ப ஞானமுள்ள காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கவனிக்கும் பொழுது நாம் பிற இடத்தில் பேசும்பொழுது கூட நிதானிக்க அந்த உதடுகளை நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12-13. மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடுபடுகிறோம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகள் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? இதுதாங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நம்ம பேசுறோமா? நம்ம கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் எதுவும் தீங்கு விளையாதபடி நாம் பேசுகிறோமா நிதானிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நமக்கு கண்டனம் பண்றாங்க, கடினம் பண்ணி போதிக்கிறாங்க, வேதத்திலிருந்து தான் சொல்றாங்க, வேற எங்கேயும் சொல்லல. சில வேளைகள் நமக்கு என்ன ஆகுது? மனது வலிக்குது. சொல்ல போனா நானும் அந்த லிஸ்ட்ல நானும் ஒருவனாக கூட இருக்கிறேன். ஒரு வேளையில பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அந்த காரியங்கள் வரும் பொழுது அதை மேலோட்டமாக சொல்லிவிட்டு கடந்து போகிறோம். ஆனா இங்க பார்க்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம கண்டனம் பண்ணி கண்டிதம் பண்ணி வேதத்திலிருந்து சொல்றாங்க, நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 2-4 பார்க்கும்பொழுது கூட, லூக்கா 19ஆம் அதிகாரம் 2-4. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன்
இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இங்கே பார்க்கும் பொழுது ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த சகை என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடி இருக்கிறான். வகை தேடி பார்க்கும் பொழுது அவன் ரொம்ப வளர்ச்சி இல்லைன்னு பார்க்குறோம். குள்ளனா இருந்திருக்கிறான். அப்படி குள்ளனா இருந்தப்போ அவனுக்கு ஒரு யோசனை தோணி இருக்குது. இப்போ இவர்களை காட்டில் நம்ம எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான். அப்போ ஏதோ ஒரு மரத்தில் ஏறி அந்த மரத்தின் பேர் கூட சொல்றாரு. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினா அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவர் பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். காட்டத்தி மரத்தில் ஏறி பார்க்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்களானது இருந்திருக்குது. எப்படியாவது பார்க்கணும், அந்த வாஞ்சை விருப்பமானது. அவனுடைய அந்த வாஞ்சையை பாருங்க, எப்படியாவது பார்க்கணும் என்ற அந்த மனமானது இருந்திருக்குது. அப்ப யாரு முன்னாடி வருகிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக பலன் கிடைக்குன்னு பார்க்கிறோம். அப்ப நாம முன்னாக ஓடி எப்படியாவது அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டோம்னா நமக்கு அதிக பலன் கூட கிடைக்குன்னு சொல்றாரு பார்க்கிறோம். லூக்கா 19:5-6 வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அங்கே பார்க்கும் பொழுது கூட நாம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிறோம், நாம் ஒரு தவிப்பான காரியங்களுக்கு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சகோதரனுக்கு நாம என்ன செய்யணும் பார்க்கணுங்க. நாம் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு சொல்றாங்க காரியம், நிறைய காரியம் சொல்றாங்க, நம்ம கேட்கறது இல்லை. ஏனென்றால் நமக்கு பிடிச்சமான உணவுகளையும் நமக்கு பிடிச்சமான வேலைகளையும் பிடிச்சமான உடைகளையும் நம்ம அணிந்து கொண்டு நம்ம பிடிச்சமான இடத்துக்கு போய் கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டும் இருக்கிறோம். அது யாருக்கு தெரியல, வீட்டில் இருக்க பெற்றோருக்கும் தெரியல. எப்படியாவது மறைக்கணும்னு நினைக்கிறா, மறைக்க முடியல, தெரிஞ்சிருது. அப்ப என்ன பண்றாங்க, பெற்றோரும் கதறாங்க. இப்ப கதறி எங்க வராங்க, நேரம் அழைச்சிக்கிட்டு வேற இடம் தெரியல, நேரம் சபைக்கு தான் வேற வரணுமே அப்படின்னு சொல்லி சபைக்கு வராங்க. இங்க என்ன பண்றது, அங்க சொல்றாங்க நம்ம அங்க கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப அவன் கொடுத்த அந்த தேவனுடைய காரியங்களை நம்ம கவனிக்காதனால, அதை பிள்ளைகளுக்கு சொல்லாதனால என்ன பாருங்க, ஒரு கேள்விக்குறி ஆயிருது. எப்படி சொல்றதுன்னு. ஒருவேளை அந்த சகோதரனுக்கு தேவன் கொடுத்த அந்த ஞானத்தின் மூலமா நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பை கொடுக்குறாரு. சரி, ஒரு வாய்ப்பு அதுலயாவது நாம் திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படியாக நாம் திருத்திக் கொள்வோம். லூக்கா 19:5 வாசிச்சோமா? மத்தேயு 14:25-29 முடிய. மத்தேயு 14:25-29 முடிய. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அங்கே பார்க்கும் பொழுது கூட அவர்களோட பேதுருவை பத்தி நமக்கு வேதத்திலே நம்ம வாசிச்சிருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு. அவர் எந்த ஒரு காரியத்திலையும் முன் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். ஒரு நல்லது இயேசுவை அடிக்கி வரும்பொழுது கூட, பிடிக்கி வரும்பொழுது கூட முன்னாக ஓடி அந்த காதரை வெட்டுற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப கீழ்ப்படுகிற விஷயத்திலையும் அவரை முன்னதாக ஓடி கீழ்ப்படுகிற காரியத்திலையும் முன்னதாக வரான்னு பார்க்கிறோம். அப்ப நாமளும் கூட அந்த மாதிரி காரியங்களுக்கு, அந்த மாதிரி செயல்களுக்கு நம்ம முன்னோடி வந்து வருகிற பிள்ளைகளாக கூட இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5-7 முடிய. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால்
போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். இங்க பார்க்கும்போது சாலமோனுக்கு அந்த வயதிலே எவ்வளவு ஞானம் இருந்திருக்குன்னு நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப எவ்வளவு காரியங்களை அவர் சிந்திச்சிருப்பாரு. அப்ப நாமளும் கூட இப்படிப்பட்டான காரியங்கள் இந்த வயதிலிருந்து நாமளும் வந்திருக்கிறோம். ஆனா நம்ம இந்த நாட்களில் நாம புரிந்து கொள்றோமா இல்லையான்னு சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னும் பாருங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9-10. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இங்க பாருங்க எவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்குது சாலமோனுக்கு. பாருங்க, எனக்கு ஒரு பொறுப்பை தந்தாலும் அந்த பொறுப்பை நான் நடத்தணும்னா இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை. எனக்கு நீங்க ஞானத்தை கொடுத்தா தான் நான் இவ்வளவு பிள்ளைகளை நான் வழி போக்கு வரவுமா இருக்கிறேன். எனக்கு ஞானத்தை கொடுத்தா தான் நான் அவர்களை வழி நடத்த முடியும். அப்படி நம்ம பார்க்குறோமா? நம்ம சபையில பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி வழி நடத்துறாங்களா? நம்மளை உற்சாகப்படுத்துறாங்களா? நம்மளை ஊக்குவிக்கிறாங்களா? நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது எல்லாத்திலையும் நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப அந்த சகோதரனுடைய இருதயம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிற சகோதரனுக்கு தேவன் கொடுத்த அந்த ஞானமாவது அப்படியே இருக்குதா? கண்டிப்பாக இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்படித்தான் இருக்குது. ஆனா நாம தான் முயற்சிக்கிறது இல்லை. முயற்சி செய்கிறோம். சில பிள்ளைகள் வேலை சூழ்நிலை நிமித்தமாக அதுக்கு உண்டான காரியங்கள் நம்ம செய்கிறோம். இருந்தாலும் நம்ம முயற்சி செய்கிற பிள்ளைகளா இருப்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சோம்பேறி குளிர்கிறதென்று உளமாட்டான், அறுப்பிலை பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. இங்க பார்க்கும்போது நம்ம இருக்கும்போது அந்த அருமை நம்ம சொல்ல மாட்டாங்க. இந்த சகோதரர் இப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை சொல்றாரு. அப்ப அந்த வேத வாக்கியம் பரிசுத்தமுள்ள வேதாமத்துல இருக்குதா என்று நம்ம சிந்திக்கிறது இல்லை. என்ன சொல்றோம்? நம்ம கூட இருக்கும் பொழுதே கொள்ளுகிறவன் நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். அவள் இருக்கும்போது அந்த அருமையை சொல்ல மாட்டாங்க. அவர் போய்விட்ட பின்பு அவர் அப்படி செய்தாரு, அவர் இப்படி செய்தாரு, அவர் நிறைய காரியங்களை முயற்சித்தாரு அப்படின்னு போய்விட்ட பின்பு மெச்சிக்கொள்வான் பார்க்கிறோம். அப்ப நீ இருக்கும் போதே நம்ம அந்த அருமையை புரிந்து கொள்ள வேண்டியது, இருக்கும்போது கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்குன்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-4 முறை பார்க்கும்பொழுது கூட அங்க முகம் அறியாத 3 புருஷர்கள் இருக்கிறாங்க. அங்க ஆபிரகாம் அவர்களை எப்படி வழிநடத்துறாரு பாருங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். இங்க பார்க்கும் பொழுது கூட பின்பு கர்த்தர் மம்ரோயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாக இருக்கிறாரு. அவன் பகலின் உஷ்ண வேலையில வெயில் அடிக்குது. கூடாரவாசலில் உட்கார்ந்து இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இந்த 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றுக்கிறாங்க. அவர்களை கண்ட உடனே அவன் என்ன பண்றான்? கூடாரவாசலில் இருந்து அவர்களுக்கு எதிரி கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, பாருங்க எப்படி ஓடி தரை மட்டும் குனிந்து அந்த தாழ்மையை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 3ஆம் வசனத்துல, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். பாருங்க, கெஞ்சிரதை பார்க்கிறோம். இப்ப கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் சாய்ந்து கொண்டிருங்கன்னு சொல்றாரு பார்க்கும் பொழுது கூட அவர் இன்னும் எவ்வளவா ஆபிரகாம் அந்த 3 புருஷர்களை எப்படி கவனிக்கிறான்னு பார்ப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 5-8. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்தில் போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றால், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர்,
ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்போது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பிரதியுத்தரமாக பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். போதுமானது. இங்கே பார்க்கும் பொழுது கூட அங்க ஆபிரகாம் அவர்களை 3 புருஷர்களை எப்படி உபசரிக்கிறான்னு பாருங்க. விடாம அவர்களுக்கு உண்டான தேவையான அந்த உண்டான காரியங்களை, அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான காரியங்களை ஒவ்வொன்றும் யோசித்து 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். அப்புறம் என்ன பண்றாங்க, ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இலக்கன்றை, நம்ம ஏதோ நாம நினைச்சிருப்போம், நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஏதோ ஒரு கன்றை பிடிச்சிருப்போம். ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒரு நல்ல இளங்கன்றை பிடிச்சி, ஏன்னா அந்த 3 பேர் யாரும் முகமே அறியாத 3 புருஷர்கள். நம்ம தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு நாம எப்படி செய்வோம், நம்ம உலகத்தின் பார்வையில பார்க்கும் பொழுது நமக்கு ஒருத்தர் நமக்கு செய்யறாங்கன்னா நாம அவங்களை அதிகமா கவனிப்போம். ஒருத்தர் நம்ம எதுவுமே கவனிக்காம செய்யாம விட்டாங்கன்னா நாமளும் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு செய்யாம விட்டுருவோம். ஆனா அது ஆப்போசிட், நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்ம ஆபிரகாம் என்ன சொல்றாரு பார்க்கணும். அவர்கள் முகமே அறியாத 3 புருஷர்களுக்கு தீவிரமாய் ஓடி மாட்டு மந்தைக்கு ஓடி நல்ல ஒரு இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுத்து அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் பார்க்கிறோம். அதுவும் பாருங்க, அது சீக்கிரத்தில் சமைக்க சொல்லியிருக்கான பார்க்கிறோம். அங்க எண்ணெயும் வெண்ணையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து அவர்கள் முன்பாக வைத்து அவருக்கு மரத்தில் நின்று கொண்டிருந்தான் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அந்த 3 பேர் யாரும் தெரியாது. ஆனா என்ன இருக்குது, ஆனா ஆபிரகாமுக்கு ஏதோ ஒரு காரியம் அந்த 3 பேர்த்த இருக்குது என்று அறிந்திருந்தா பார்க்கிறோம். அது என்ன என்று பிற்பாடு நாம் பார்க்கும்பொழுது கூட ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9-10 பார்க்கும்போது கூட அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். அங்க பார்க்கிறோம், ஒரு சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றாலும் கூட சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தா பார்க்கிறோம். அப்ப பின்புறமாக அந்த சாராள் கேட்டுக்கொண்டிருக்க காரியம் பார்க்கிறோம். அப்ப அந்த சாராளுக்கு எப்படி மனது இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷமானது இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளவு நாட்களாக அந்த குழந்தை இல்லாத பொழுது அந்த குழந்தை கொடுக்க வேண்டும் அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு இந்த 3 புருஷர்கள் அங்க சொல்லி கொண்டிருக்கான் பார்க்கிறோம். அவர் சொல்லி கொடுக்கும்போது அவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து முகம் அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் கூட நம்ம கூர்ந்து கவனிச்சு, ஒருவேளை அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியும் பொழுது ஒருவேளை ஆவிக்குரிய பிள்ளைகளா வளர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப எப்படியும் கூட நம்ம அதுக்கும் கூட நம்ம ஒரு சில விஷயத்துக்கு நம்ம கண்ணோட்டத்தை நம்ம நோக்கி நம்ம கூர்ந்து கவனிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36-38 முடிய. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அங்கே பார்க்கும் பொழுது கூட அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அங்கே இருந்திருக்கிறார். அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசிலாம் பார்க்கிறோம். அப்ப அங்க செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். இயேசுவுக்கு உண்டான இயேசுவுக்கு அங்கே நாம் பார்க்கும் பொழுது அவை எதுக்காக அதை செய்தால் நாம் பாவத்திலிருந்து மீண்டு வரணும், அந்த நோக்கமானது இருந்திருக்குது. அப்ப அந்த மீண்டு வரணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம தாழ்த்தணும், நம்ம கீழ்ப்படியணும், நம்ம அதிலிருந்து காப்பாற்றப்படணும். அந்த நோக்கம் அவர்களுக்கு இருந்தது பார்க்கிறோம். அதனால என்னாச்சு, பாவத்திலிருந்து மீண்டு வரணும் என்று அவள் அறிந்து பிற்பாடு செய்யாம அதன் அருமையை ருசி பார்த்த பிறகு ருசி பார்க்கணும் என்று அவளுடைய மனமானது இருந்தது. அதனால இவ்வளவு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அருமையை நம்ம விட்டு விடாம அந்த அருமையை நாமளும் கூட நிதானிச்சு நாம கூட அந்த அருமையை புரிந்து கொண்டு நம்ம வளர வேண்டியது அவசியமா இருக்கும் கூட பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 39-43 படிய. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான்.
இயேசு அவனை நோக்கி சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி. அங்கே பார்க்கும்போது கூட இவள் பாவியாய் இருக்கிறாள் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அங்கே பார்க்கும்பொழுது இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார் பார்க்கிறோம். அதற்கு சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான் பார்க்கிறோம். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்றான் பார்க்கிறோம். லூக்கா 7 அதிகாரம் 44 46 முடிய. ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமறினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இங்கே நாம் பார்க்கும்பொழுது கூட ஸ்திரீயிடமே திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீ பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ என்ன பண்ணினா, கண்ணீரினால் என் கால்களை நனைத்திருக்கா, தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்திருக்கிறா. அப்ப நீ என்ன பண்ற, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ என்ன பண்ணியிருக்கான், இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல், நான் உள்ளே வந்தது முதல் என்ன பண்றா, என் பாதங்களை ஓயாம முத்தம் செய்யறா. நீ என் தலையில் எண்ணெய் பூசல. இவ்வளவு என்ன பண்றான், பாதங்களில் பரிமள தைலம் பூசினான்னு பாக்குறோம். அப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தோம்னா, அவ கீழ்ப்படுகிற குணங்களை பார்க்கிறோம். அவ அந்த பாவத்திலிருந்து மீண்டு வெளியே வர காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவ அங்க கற்று தேறுகிற பிள்ளைகளா இருக்கிறாங்க கூட நாம் பார்க்கிறோம். நம்ம இதுல இருந்து நாம இன்னும் அதிகமாய் நாம் கூர்ந்து கவனிச்சு நாம் ஒவ்வொரு காரியங்களும் வளர வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஒருவேளை நம்ம கொடுக்குறாங்க, கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க, உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நாம கடைசி வரைக்குமே நம்ம கீழ்படியலனா, எபிரியர் 12 அதிகாரம் 15-17 முடிய. எபிரியர் 12 அதிகாரம் 15-17 முடிய. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். பாருங்க, நம்ம கொடுக்கிற அந்த அருமையை நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா காலகட்டங்கள் இது கடைசி காலமா இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம், கூர்ந்து கவனிச்சு நம்மளுடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம செவி கொடுத்து நம்ம அதை கீழ்படுகிற பிள்ளையா இருக்கணும். ஒருவேளை நம்ம கீழ்படியலாம், இப்படித்தான் நாம அவரை பாருங்க, அவர் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடுறாரு. ஆனா அவர் கிடைச்சதான்னு பார்த்தா அவர் கிடைக்கல. ஆனா நமக்கு பார்த்தீங்கன்னா முற்காலத்துல எல்லாம் இவ்வளவு போதனைகளா இருக்கட்டும், இவ்வளவு வேத வசனங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குற சகோதரனா இருக்கட்டும், அவர் கொடுக்குற அந்த ஞானமா இருக்கட்டும், முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எல்லாம் இல்ல, யாருக்குமே கிடைக்கலன்னு பாக்குறோம். மனுபுத்திற்கு முன்னாலாம் அனுபவிக்கல, அதுக்கப்புறம் தான் நமக்குலாம் அறிவிச்சுன்னு பாக்குறோம். அப்ப நம்மள காரியங்களை, நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம இங்க மாத்திரம் சொல்லி கொடுக்குறாங்களா, நம்ம வீட்டிலும் கூட 2 வாரத்துக்கு ஒரு டைம், வாரத்துக்கு ஒரு முறையில வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப சொல்லி கொடுக்கும் போது நாமளும் அந்த நேரத்துல ஒரு வேலையில, நாம சில வேலையில அதுலயும் கூட நம்ம அசட்டை செஞ்சிடறோம். ஏனென்றா காலையில 7 மணி 8 மணிக்குள்ள போன் பண்ண சொல்றாங்க. நாம நம்மளோட ஒரு தூக்கத்தினாலேயோ நம்முடைய வேலை நிமித்தமாகவோ நமக்கு பிரியமானதை சிந்திக்கிறதுனால என்ன பண்றோம், அதையும் நம்ம விட்டுட்டு வேற காரியங்களுக்கு நம்ம சென்றுறோம், உலகத்து காரியங்கள் சென்றுறோம். அதே நம்ம ஆவிக்குரிய வளர்ற எண்ணங்கள் இன்னும் அதிகமா நம்ம கூட இருந்துச்சுன்னா, அந்த 7 மணி சொன்னதை நம்ம 7 மணி கரெக்டா நம்ம சரியா போன் பண்ணியிருப்போம். அல்லது அவர்கள் நம்ம போன் பண்ணாமல இருந்தாலும் கூட, நம்ம முன்னாடியே நம்ம வரலன்னா கூட நம்ம போன் பண்ணி சொன்னாலும் கூட, பிற்பாடு அவர்கள் இன்னொரு ஊழியத்துக்காக நம்ம செல்லக்கூடிய இருப்பாரு பாக்குறோம். இன்னொரு பிள்ளைகளை தேற்றுவார் இல்லையா, அப்ப நம்ம அதுக்காக இடம் கொடுக்கலாம் இல்லையா. நாம வளரணும்னு நினைக்கிறோம், சரி ரைட்டு, சூழ்நிலை சரியில்லை, முடிஞ்சது, சரி இன்னொரு பிள்ளைகளால் வரணும்னு காத்து கொண்டு இருப்பாங்க இல்லையா. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன்கூட்டி ஓடுற பிள்ளைகள் இருப்பாங்க, ஒரு அவங்களுக்கு உண்டான காரியங்களை சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த காரியங்களுக்கு நம்ம இடம் கொண்டு ஒரு வழியாவது விடணும், அல்லது நாமளாவது முந்திக்கணும். இப்படித்தான் நம்ம வந்து கீழ்ப்படைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம இங்க என்ன கற்றுக்கொண்டோன்னு பார்க்கும் பொழுது கூட, ஆரம்பத்துல இருந்து
யாரு இயேசுவின் அருமையை புரிந்து கொண்டு இருப்போம்னு அதை அப்பவே செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டியது அவசியம். இருக்கும்போது அதன் அருமையை விட்டுட்டோம்னா, ஐயோ பின்னாடி நாம் பார்க்கும்பொழுது நான் போதனையே நாம் விட்டுட்டோமே, கேட்காம போயிட்டேனே, நம்ம புலம்பக்கூடிய பிள்ளைகளா இருப்போம் பார்த்தோம். அடுத்து அந்த இளையவன் மகனை கொடுத்து நாம் பார்த்தோம். அவன் பசியா இருக்கும்போது தான் அந்த காரியங்களை நம்ம பெற்றோர் கீழ்ப்படியாம போயிட்டோமே என்று அவன் அப்பதான் நம்ம புரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தான் பார்க்கிறோம். எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது கூட அந்த எலியா கூட ஒட்டி கொண்டே இருந்தான் பார்க்கிறோம். ஏன்னு பார்க்கும் பொழுது அங்க ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த வரத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம கூட ஓடிக்கொண்டே இருக்கோம். ஆவியுடைய காரியங்களை ஆவியுடைய சொல்லிக்கொண்டே போகும்போது அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளணுமே, இவங்க கூட இருந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. நம்ம வேறு வழியில செஞ்சுட்டா நம்ம ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வகையிலே போனா அதுக்குண்டான ஞானமும் கிடைக்கும். அந்த மரித்து வந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி கூட கிடைக்கும். ஆனா இதுல இருந்து நம்ம விலகிட்டா என்ன கிடைக்கும்? இந்த பூமியில எல்லாமே மறைஞ்சு போயிடும். நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறதோட எல்லாமே மறைஞ்சு போயிடும் கூட பார்த்தோம். அப்புறம் அடுத்ததாக அங்கே சாலமோனுடைய மனதை பார்த்தோம். அவர் எப்படிதான் கீழ்ப்படிஞ்சான்னு பாக்குறோம். அவருடைய விண்ணப்பமானது எப்படி இருந்தது? உகந்ததாக இருந்தது பாக்குறோம். தேவனுக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. அப்ப எப்படிப்பட்ட எண்ணங்கள் அவருக்கு இருந்தது மனது? அப்ப அந்த மனதும் கூட நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருந்து கூட பார்த்தோம். அப்ப ஆபிரகாம் பாத்தீங்கன்னா முகம் அறியாத 3 புருஷர்களுக்கு அவர் எப்படி எல்லாம் உபசரித்தாங்க கூட நாம் பார்த்தோம். அப்ப நாமும் கூட எப்படியாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறோம். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்த்தோம், ஒரு பாவியாகிய ஸ்திரீ பாவத்தை விட்டு மீண்டு வருவதற்காக கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும், அந்த கீழ்ப்படிதலோடு இருக்கணும், தன்னை தாழ்த்தி கொள்ளணும் என்று அங்க இயேசுவுக்கு சேவை செய்கிற காரியங்களோட பார்த்தோம். அப்ப இப்படி நாம அதன் காலங்கள் இல்ல, அதன் அருமையை நாம் அப்பவே புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம இன்னும் எப்படி போவோம், இன்னும் ஞானத்திலே இன்னும் வளரக்கூடிய பிள்ளைகளா இருப்போம். இவ்வளவு நேரம் உங்களை பொறுமையாய் கேட்ட உங்கள் யாவருக்கும் இயேசுவின் சோதரர்கள்